இன்றைக்கி நிறையா ஐஸ்வர்யவான்கள் ஏன் தேவனை தேட மாட்டேன்றாங்க? அவங்களுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் இருக்குது, வீட்டுக்குள்ளே எல்லாம் இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு கேட்டு பாருங்கள், நேரமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நேரமே இல்லை. வர்றவங்க போகிறவங்க சாப்பாடு பொங்கி போடுறதுக்கே நேரமே இல்லை. அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, சமைச்சு போட்டேன், கவிச்சு போட்டேன், எல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்லை. ஐஸ்வர்யவான்களுக்கு நேரம் கிடைக்கல ஆண்டவரை தேடுறதுக்கு. படித்தவங்களுக்கு அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கே நேரம் இல்லை. ஆனால் உண்மையாக நீங்கள் யோசித்தீங்கன்னா, கர்த்தரிலே அந்த மன மகிழ்ச்சி என்று சொல்கிறதுனால தான் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் பாருங்கள். சகலமும் பரிபூர்ணமாயிருக்கையில் மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய சேவியாமற் போனது நிமித்தம். எப்போ நீ சேவிக்கல? எல்லாம் சம்பூர்ணமாக இருந்துச்சு, எல்லாம் நிறைவாக இருந்துச்சு. எல்லாம் சம்பூர்ணமாக இருந்தபோது நீ கர்த்தரை தேடலைன்னு சொல்லலை. ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, சகலமும் பரிபூர்ணமாக நான் உனக்கு தந்தப்பா. ஆனால் நீ என்ன தேடலைன்னு கேட்டால், நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ சேவிக்கலப்பா. உனக்கு மகிழ்ச்சி எங்கே இருக்கு? உன் பூரணத்தில், உன் சொத்தில். இதுக்கு நிறைய பேர் எதில் சந்தோஷமாக இருக்காங்கன்னா, தங்களுடைய ஐஸ்வர்யத்தில், தங்களுடைய வீடுகளில், தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தில் மகிழ்கிறாங்க. நாம் தேவனுடைய பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாத்தையும் குறைவுபட்டு போச்சு. உனக்கு ஏன் குறைவுபட்டு போச்சு, உனக்கு ஏன் குறைவு வந்துன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலம் நான் உனக்கு எல்லாம் பூரணமாக தந்தேன். உனக்கு பூரணமான சுகம் இருந்துச்சு, பூரணமான பலன் இருந்துச்சு, உனக்கு பூரணமான சாப்பாடு இருந்துச்சு, உலகத்தில் உனக்கு தேவையான எல்லாம் பூரணமாக இருந்துச்சு. பூரணமாக இருந்தபோது நீங்கள் ஆண்டவரை தேடினீங்களா? நீ மகிழ்ச்சியாக இருந்தியா? நீ கர்த்தரில் மகிழ்ச்சியாக இல்லை. அதனால தான் ஐஸ்வர்யம் பெருகும்போது அது மேலே மனசை வைக்காதப்பா. இன்றைக்கு நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும்போது நம்முடைய மகிழ்ச்சி எங்கே போயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐஸ்வர்யத்து மேலே போயிடுது. அதை பராமரிக்கிற மேலே போயிடும். அதுக்கே நம்முடைய நேரத்தையும் சமயத்தையும் நான் செலவு பண்ணுறோம். ஆனால் ஐஸ்வர்யம் பெருகட்டும், ஐஸ்வர்யம் இல்லாமலே போகட்டும், நான் உண்மையிலே மகிழுவேன் சுவாமி. என் மகிழ்ச்சி, சங்கீதக்காரன் சொன்னது போல, என் மகிழ்ச்சி உண்மையிலே இருக்கும். என்னுடைய இருதயம் உண்மையிலே இருக்கும். நிறைய பேர் எங்கே இழந்து போயிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், அவருடைய ஆசீர்வாதம் தான் அவர்களுடைய ஆபத்தாக முடிஞ்சு போச்சு. ஐஸ்வர்யம் எவ்வளவு தான் பெருகட்டும், கர்த்தர் எவ்வளவு நம்ம நம்பி தரட்டும், எவ்வளவு நமக்கு பூரணமாக தரட்டும், அது எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாயை. இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிற எல்லாமே மாயை, ஒரு நாள் இல்லாமல் போயிடும். ஆனால் நிரந்தரமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன்தான் நிரந்தரமானது. தேவன்தான் நிரந்தரமானவர். சிலருக்கெல்லாம் ஐஸ்வர்யம் வந்துட்டா கர்த்தரை மறக்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு தலை கூட கொஞ்சம் கனத்துறது. ஐஸ்வர்யம் வந்துட்டு அவங்க புத்தியெல்லாம் சிலருக்கு மாறிடுது. ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகத்திலேயே நீங்கள் வாசிப்பீங்கன்னா, தயவு செய்து 8ஆம் அதிகாரம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை
நீங்கள் சாரி 12ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் என்ன செய்யக்கூடாது? பைபிளை பாருங்க, கவனிங்க. எல்லாம் வர்த்திக்கும் போது இங்கே உள்ள ஒன்று இருக்கு பாருங்க, இருதயம். அதுக்குள்ள நம்ம அறியாமலே என்ன வந்துடுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மேட்டிமை. நம்ம தமிழில் விளங்குறபடி சொன்னால் ஒரு திமிர் வந்துடும். ஆண்டவர் சொல்கிறார், நீ புசித்து திருப்தியாகி. இப்போ நீ யாராக இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இதை எப்போ சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி காலையில் மன்னா பொறிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி மன்னா பொறிக்கிட்டு இருக்காங்க. காலையில் எழும்பினா தான் சாப்பாடு. காலையில் பொறுக்காட்டா அவங்களுக்கு, அதிகாலை எழும்பட்டா அவங்களுக்கு மன்னா கிடைக்காது. வெயில் ஏறிட்டா மன்னா கிடைக்காது. அப்போ கண்டிப்பாக அவங்க ஆகாரத்துக்காக காலையில் எழும்பி தான் ஆகணும். அதிகாலையில் எழும்பணும். வெயில் ஏறுறதுக்கு முன்னால் மன்னாவை பொறுக்கி ஆகணும். அது கட்டாயம். அது இல்லைன்னா பட்னி கிடக்க வேண்டியதான். அப்போ அந்த வயிற்று போஜனத்துக்காக, இந்த மன்னாவுக்காக எப்போ எழும்புனாங்கன்னா, காலையிலே எழும்பி காலையிலே இந்த மன்னாவெல்லாம் பொறுக்கி சாப்பிட்றாங்க. ஆனால் இப்போது ஆண்டவர் நல்ல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொண்டு வந்துட்டார். செழுமையான ஒரு இடத்த கொண்டு வந்துட்டார். இப்போ நல்ல வீட்டை கட்டிட்டாங்க. முன்னால் கூடாரத்தில் இருந்தாங்க, குடிசையில் இருந்தாங்க. குடிசையில் இருக்கும்போது காலையில் எழும்பிட்டாங்க. கூடாரத்தில் இருக்கும்போது அதிகாலமே எழும்புனாங்க. இப்போ பெரிய வீட்டை கட்டிட்டாங்க. இப்போ எல்லாம் இருக்குது, வசதியாக நல்ல ஏசி இருக்குது, நல்ல கம்ஃபர்ட்டாக நல்ல ஃபோம் மெத்தை இருக்குது, நல்ல அருமையான கட்டில் இருக்குது, நல்லா தூங்குறதுக்கு நல்ல வசதி இருக்குது. இப்போ நல்ல வீட்டை கட்டி திருப்தியாக சாப்பிட்றாங்க. முன்னால் மன்னா தான், காலையில் மன்னா, மத்தியானம் மன்னா, ராத்திரி மன்னா. இந்த மன்னா விட்டால் ஒரு மண்ணும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொன்னானுங்க. மன்னா விட்டால் வேறு வழியே இல்லை. ஆனால் இப்போ வீடு வந்துடுச்சு, அதோடு கூட திருப்தியான சாப்பாடு வந்துடுச்சு, அதோடு கூட நல்ல வெள்ளி பொண்ணு ஆஸ்தி, வேலைக்காரன் வேலைக்காரி எல்லாம் வந்தாச்சு. வசதி வந்தாச்சு, வசதி பெருகிடுச்சு. இந்த பெருக பெருக என்ன ஆகும்னா, வேதம் சொல்லுது, உன் இருதயம் மேட்டிமை ஆகாமலும். அப்போ இருதயம் என்ன வந்துன்னு கேட்டிங்கன்னா, மேட்டிமையான உடனே அது கத்தரை தேட சொல்லாது. அது என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15ஆம் வசனத்தில், உன்னுடைய பின்னாட்களிலே உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேளுகளும் தண்ணீர் இல்லாத வறட்சியமான பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலைகளிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனை மறந்தே போயிட்டாங்க. எப்போ மறந்தாங்க? எப்போ மறந்தாங்க? வனாந்தரத்தில் மறக்கலை. டெய்லி மன்னா பொறுக்கிறாங்க பாருங்க, அப்போ மறக்கலை. அப்போ காலையில் எழும்பி மன்னா பொறுக்கிட்டு இருந்தாங்க. கஷ்டப்பட்ட காலத்தில் ஆண்டவரை மறக்கலை. அப்போ ஆண்டவரை தேடினாங்க, நல்லா தேடினாங்க. இப்போ நல்ல வீடு வாசல், செழிப்பு, ஐஸ்வர்யம், பொண்ணு வெள்ளி எல்லாம் இருதயம் மேட்டிமையான போது கர்த்தரை தேடலை. அவங்க
கர்த்தரை மறந்தது மாத்திரம் இல்ல, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் சம்பாதித்தது என்று உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் எச்சரிக்கையா இருப்பா. கவனமா இருந்துக்க, கேர்ஃபுல், கவனமா இரு. பணம் பெருகுனா உன் கையை வச்சிடாத. என் கைபலன் சம்பாதிச்சது, என் சாமர்த்தியம் சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லி உன் கையை நம்பிடாதப்பா. தேவனை நம்புப்பா, தேவனை நம்பு. யோபில் கர்த்தருடைய தாசன் யோபு சொல்வாரு, யோபின் புஸ்தகம் தயவு செய்து 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோபு 31:24. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், எனக்கு என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியாய் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போது அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால், இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். அதனாலே உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிக்கிறதுன்னு சொல்றது பாருங்க. பேதுரு 3 தடவை மறுதலிச்சானா. தெரியவே தெரியாது, எனக்கு அவரை தெரியவே தெரியாதுன்னு மறுதலிச்சானா. நம்ம யாரும் அப்படி மறுதலிக்க மாட்டோம். தெரியாதுன்னு சொல்லுவோம், ஏசு தெரியாதுன்னு சொல்லுவோம், எல்லாம் ஏசு தான் எங்கள் ஆண்டவர். ஆனால் எப்படி மறுதலிக்கிறாங்க கிறிஸ்தவங்க, எப்படி மறுதலிக்கிறாங்க அப்படின்னா, அங்கே சொல்ல நல்லா அந்த வசனம் நல்லா கவனித்து வாசித்தீங்கன்னா, என் நம்பிக்கையை நான் பொன்னின் மேல் வைத்து, வீட்டில் பொண்ணு ஆஸ்தி இருக்கும்போது என் நம்பிக்கையை நான் பொன்னின் மேல் வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் என்றைக்காவது சொல்லியிருந்தேன்னா, பொண்ணு இருக்கு, வெள்ளி இருக்கு, பரவாயில்ல, பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம், கஷ்டத்தை சமாளிச்சுக்கலாம், பொண்ணு இருக்குல்ல சமாளிச்சுக்கலாம், நீ என் ஆதரவு அப்படின்னு என்றைக்காக நான் சொன்னது உண்டானால், என் ஆஸ்தி பெரியது என்றும் என் கைக்கு மீதியாய் கிடைத்தது என்றும் நான் ஆஸ்தியை பார்த்து மகிழ்ந்ததும் உண்டானால், என் கைக்கு நிறைய கிடைச்சிருக்கு, என் ஆஸ்தி ரொம்ப பெருசாக இருக்குது, அவங்கள விட இவங்கள விட எனக்கு ஆஸ்தி ரொம்ப பெருசாக இருக்குது, என் ஆஸ்தியின் மேலே நான் மகிழ்ந்ததும் உண்டானால், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்து உண்டானால். வாய் சொல்லுது, நல்ல ராசியான கை, என் கை ரொம்ப ராசி, என் ராசியான கையே நான் உன்னை முத்தமிடுறேன்னு சொல்லி உன் கையை நீயே முத்தமிட்டால் அது என்ன? நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படுகிற அக்கிரமம். இன்னைக்கு நிறைய பேர் தங்கள் கையை நம்புகிறாங்க, தங்கள் ரேகையும் தங்கள் ராசியை நம்புகிறாங்க. என் ராசி, என் முக ராசி, என் கை ராசி, என்ன ராசி இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் கை ராசி எல்லாரை காட்டிலும் என் கம்பெனியில் நான் உயர்ந்துட்டேன், நான் பெரியவனாகிட்டேன், கை ராசி முகராசி அப்படி நீ சொன்னியானா, உன் கை ராசி முகராசி இல்லைப்பா, உன்னை உயர்த்துறது கர்த்தருப்பா, இந்த பொண்ணை கொடுத்தது கர்த்தருப்பா. உன் மகிழ்ச்சி அது மேலே வச்சிடாதப்பா, பொண்ணின் மேலே வச்சிடாத.
இன்றைக்கு நிறைய பேர் அது மேலே மகிழ்ச்சி ஆகி அழிஞ்சு போயிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தரும்போது நம்ம ஆசீர்வாதத்தை பின்னால் போயிடக்கூடாது. அதில் மனம் வச்சிடக்கூடாது. அதில் மனம் வச்சு அதிலேயே நேரம் செலவு பண்ணிடக்கூடாது. அது இருக்கட்டும். நம்முடைய மகிழ்ச்சி எதில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நான் கர்த்தரில் மகிழ்கிறேனா, பொண்ணு ஆதரவுன்னு சொன்னனா, என் நம்பிக்கை நான் அதில் வச்சேனா, அப்போ நான் மகிழ்ச்சியாக பாட முடியாது. நான் எப்போது எப்படி பாடினா மகிழ்ச்சியோடு பேரானந்தம் பொங்க நான் பாடுவேன். ஆண்டவரே பேரானந்தம் பொங்க பாடுவேன். அந்த மகிழ்ச்சி இருக்கும்போது தான் பாருங்க கர்த்தர் கிரியை செய்கிறது. கர்த்தர் இருதயத்தை பார்க்குறார்னு கேட்டிங்கன்னா, நீ கர்த்தர்லே மன மகிழ்ச்சியாக இரு. கர்த்தர் அப்பொழுது உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். உன் வேண்டுதல் உன் ஜெபம் எப்போ கேட்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்பா, சந்தோஷமாக இருப்பா. சூழ்நிலை எப்படி இருக்கட்டும், கர்த்தர்லே நீ என்ன செய்ய, சந்தோஷமாக இருப்பா. கர்த்தர்லே மன மகிழ்ச்சியார். கர்த்தரை நம்புகிறவர்கள் இந்த மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. என்ன சூழ்நிலை எப்படி இருக்கட்டுங்க, நாம் நம்முடைய மகிழ்ச்சி மாத்திரம், கர்த்தாவே நீரே என்னுடைய மகிழ்ச்சி அப்பா, ராத்திரி பகல் நான் உண்மையிலே தான் நான் மகிழுவேன், நான் உண்மையிலே மகிழுவேன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஜெபத்துக்கு 2 வழி இருக்கு. ஒன்று, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவாதலை செய்து உனக்கு அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு 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 அறிவிப்பேன். ஆண்டவர் சொன்னா என்ன நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிட்டா நீ ஜெபம் பண்ணா உனக்கு அறியாது உனக்கு எட்டாது பெரிய காரியங்களை உனக்கு நான் சொல்லுவேன், அறிவிப்பேன். ஆனால் யோவேலில் சொல்லியிருக்கு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். 2க்கும் பெரிய காரியம் தெரியும் உங்களுக்கு. எரேமியாவில் நீ கூப்பிடும்போது பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பார், சொல்லுவார். உனக்கு பெரிய காரியம் சொல்லுவார். ஆனால் பெரிய காரியங்களை எப்போ செய்வார் அப்படின்னா, பயப்படாத, எந்த காரியத்தை குறித்து பயப்படாத, கர்த்தரில் சந்தோஷமாக இரு, கர்த்தரில் மகிழ்ச்சியாக இரு. நீ கர்த்தரிலே மகிழ்ச்சியாக இருந்தால் கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அப்போ கர்த்தர்கிட்ட பெரிய காரியம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, நீங்கள் எவ்வளவு நேரம் அழுவுறீங்க, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுறீங்கன்ற அர்த்தம். ஜெபத்தை நான் கொச்சவா சொல்லலை, நீங்கள் அந்த மகிழ்ச்சியோடு ஜெபம், சந்தோஷத்தோடு. நீங்கள் அழுறது கூட நன்றி உள்ள உணர்வோடு அழணும். அந்த மகிழ்ச்சி தான் நமக்கு தேவன் நமக்கு செய்திருக்கிற காரியங்களை யோசித்து பாருங்க. கர்த்தர் பெரியவர். நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு நிறைவேற்றும். நீ மன மகிழ்ச்சியா தைரியமா இரு. கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னா மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுடைய தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஆனந்த களிப்போடு பாடுவேன். ஆனந்த களிப்பு. அப்போ தேவனால் மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் பாடும்போது இருதயம் மகிழும். சஞ்சலமும் வருத்தமும் தவிப்பும் ஓடிய போயிடும். கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா
பேரானந்தம் பொங்க நான் பாடுவேன், மகிழ்ச்சி பொங்க நான் பாடுவேன். நீங்கள் பாடி பாருங்க. பாட பாட சஞ்சலமும் வருத்தமும் என்ன செய்யணும்னா ஓடிடும், உங்கள்கிட்ட வராது.